வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க. கிழங்கா மீன் வாங்கி வச்சிருக்கோம். கிழங்கா மீனை நம்ம இன்னைக்கு எண்ணெயில பொரிக்க போறோம். இதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிழங்கா மீனை நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம அப்ளை பண்ணிடணும். அவங்க வீட்டிலேயே செஞ்சு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மசாலாவை என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது வீட்டிலே செஞ்ச மசாலா, அதனால இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா மசாலா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம மீனில் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா கூட நம்ம பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு எடுத்துருக்கோம். இதே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ரெண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நம்ம போட போகிறது பாதி எலுமிச்சை பழம் மட்டும்தான். பாதி எலுமிச்சை பழம் போட்டாலே போதும். அந்த புளிப்பு சுவைக்காக மட்டும்தான் போடுறது. அது அழகாக வந்துடும். சரி வாங்க மீனில் மசாலாவை அப்ளை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்க வீட்டிலே செஞ்ச இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாதி எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதி எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு புளிப்பு சுவைக்காக. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனை பாருங்கள், நல்ல மஞ்சள் உப்புலாம் போட்டு சுத்தப்படுத்தி நீட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கீரி உள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இதில் நம்ம மசாலா தடவும் போது மசாலா எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு நல்லா ஊறி அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மசாலாவோட உண்மையான டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் போடும்போது மசாலா விலகி வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், கிழங்கா மீனில் மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். அப்போ தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஊறி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது செம்ம டேஸ்ட் இருக்கும். மசாலாவும் உதிர்ந்து வராது. ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, அரை மணி நேரம் மீன் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. இப்போ கடாயை நம்ம வந்து ஸ்டவ்வில் ஏற்றிட்டோம். அடுப்பை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ கடாய் ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டுறணும் அடுப்பை. நல்லா மீனை போடும்போது நல்லா கடக்கடக்கும் கொதிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். மீன் பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலா ஊறி எவ்வளோ அழகாக பார்க்கவே அருமையாக இருக்காப்புல. இங்கே பாருங்கள், பின்னாடி பக்கம் பாருங்கள். சுற்றி சுற்றி பாருங்கள், தெரியாப்புலையா? இந்த மசாலா நல்லா காஞ்சிருக்காரு, பார்க்கவே அழகாக இருக்காரு.
ஸோ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப வாசமாக வேறு இருக்குது, வேறு கையில் வச்சுருக்கவே ஒரு மாதிரி இருக்குது. பொரிச்சிடலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதை பொரிக்கும் போது இந்த மசாலா வாசம் வருது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோங்கிறது நல்லா தெரியுது. லைட்டாக கரெக்டாக விட்டுடலாம். நீங்கள் கட்லா மீன் வறுவல் நம்ம சேனலில் இருக்குது, அது கூட போய் பாருங்கள். கட்லா மீனையும் கிழங்கா மீன் நீங்கள் கம்பேர் பண்ணால் கிழங்கா மீனோட டேஸ்ட்டு வேறு லெவல். ஏன்னா அது அப்படியே உள்ள அப்படியே மாவு மாதிரி இருக்கும். நம்ம எப்படி உருளைக்கிழங்க நீங்கள் பாயில் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு லெவல். அது இல்லாமல் மசாலா நம்ம வீட்டிலே செஞ்ச மசாலா. அதனால் இந்த மசாலாவோடைய நம்ம சுவை வந்து மீனில் இறங்கும் போது அது சொல்ல முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. கிழங்கா மீன்
பொரிச்சாச்சு, சாப்பிட தயாராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்னேன் மாவு அழகாக செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், போடும்போது கேமராவில் காட்டுறேன் பாருங்க. இது உதிருது பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டும் அபரமாக இருக்கு. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு அடடா சுவை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மீன் நீங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.